வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆர்டெமிஸ் 2 இன்று சந்திரனை நோக்கி தனது பயணத்தை துவக்கியது. விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி. டெல்லியில் பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டம். பிரதமர் மோடி ஆலோசனை. ஈரான் போரால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை சமாளிக்க நடவடிக்கை. ஈரான் போர் காரணமாக சர்வதேச சந்தை பாதிப்பு. வர்த்தக கேஸ் சிலிண்டர் விலை 203 அதிகரிப்பு. குறைக்கப்பட்ட சேவைகள் மீண்டும் அதிகரிப்பு. எழும்பூரில் இருந்து ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் வழக்கம் போல் ரயில்கள் இயங்கும். பயணிகள் நெரிசல் குறைவதற்கு வாய்ப்பு. சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் பணப்பட்டுவாடாவை தடுக்க கோரிய மனு தள்ளுபடி. சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிப்பதற்காக தொழிலாளர்களுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி சம்பளத்துடன் பொது விடுமுறை அளிக்க உத்தரவு. தமிழகத்தில் ஏப்ரல் 7ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பு. கேஸ் தட்டுப்பாட்டால் மதுரையில் மூடப்படும் ஹோட்டல்கள். தேர்தல் நேரத்தில் சிரமப்படும் அரசியல் கட்சியினர். IPL தொடரில் நடராஜன் நிகிடியின் பந்து வீச்சில் 141 ரன்களுக்கு லக்னோ ஆட்டமிழப்பு. உலகக்கோப்பை கால்பந்து தகுதி சுற்றில் போஸ்னாவிடம் தோல்வி. 3வது முறையாக இத்தாலி வெளியேற்றம். ஈரானிடமிருந்து மீண்டும் கச்சா எண்ணெய் இறக்குமதி. 6 லட்சம் பேரலுடன் குஜராத் வருகிறது கப்பல். ஹார்முஸ் ஜலசந்தியில் 2000 கப்பல்கள், 20,000 மாலுமிகள் அவதி. உணவு குடிநீர் பற்றாக்குறையால் தவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.